7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944044643. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு பிரபல டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட் சாய் கிரண் கண்ணன் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம பார்க்குறோம், இந்த பெஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் வந்துருக்கு. இந்தியா தரப்பில் ரொம்ப அதிதீவிரமாக நம்ம முனைப்போடு இருக்கும். அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் அப்படின்னு போயிட்டுருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் பீகார்லேருந்து கிளேரியன் கால் டு த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் போல் இங்கிலீஷ்லேயே தன்னுடைய ஆதங்கத்தை, கோபத்தை வெளிக்காட்டியதை பார்க்குறோம். இந்தியா தக்க சமயத்தில் பதிலடி கொடுக்கப்படும், இந்தியா தரப்புலேருந்து கொடுக்கப்படும்னு நம்ம சைடில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அட் வேரியஸ் லெவல்ஸ், மிலிட்ரி லீடர்ஷிப்பு, டிப்ளமசின்னு ஏகப்பட்ட சைட்லேருந்து நம்ம கொடுக்குறோம், சிக்னல்ஸ் கொடுக்குறோம். இட்ஸ் ஓப்பன் கிளியர் தட் இந்தியா பதிலடி கொடுக்க போகிறது அப்படின்ட்டு. மறுபக்கத்தில் பாகிஸ்தானும் நிறைய ரிப்போர்ட்ஸ் நமக்கு வருது. பாகிஸ்தான் வந்து நிறையா ட்ரூப் டெப்ளாய்மெண்ட்டு இந்தியன் பார்டரில் பண்ணிருக்காங்க. IB as well as LOC அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பண்ணுறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்தியா, பாகிஸ்தான் என்ன நடக்குது, அடுத்து என்ன? ஓகே, இதுல வந்து முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் வந்து நிறைய கவர்மெண்ட் சோர்சஸ்ட்டு வந்து நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். அண்ட் சம் எக்ஸ் அண்ட் கரண்ட் சர்விங் மிலிட்ரி பீப்புள் அஸ் வெல். அவங்களோட ஒட்டுமொத்த ரியாக்ஷன் ஃபார் திஸ், ஏன்னா நம்ம இமீடியட் ரியாக்ஷன் ஒன்று, பட் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஆழ்ந்து ஒரு யோசிக்கிறச்சே வந்து ஒரு ரியாக்ஷன் வரும். லைக் வேர் எல்லாத்தையும் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி. ஸோ அப்போ இருக்கிற வந்து இப்போ இருக்கிற மனநிலை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, there's a state of shock. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து இந்த மேக்னிடியூட்ல வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், சோர்சஸ் சொல்ற வரைக்கும் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா எஸ்பெஷலி வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி தான், லீஜர் சிவிலியன்ஸ் வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம லீஜர் டூரிசம் பண்றவங்களை வந்து நம்ம அட்டாக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பில்கிரிமேஜ் போறவங்க, அமர்நாத் யாத்திரா இருக்கட்டும், ரீசெண்டா ரியாசியில கூட இந்த பஸ் கவிழ்ப்பு இன்சிடென்ட்டும் நம்ம பார்த்திருக்கோம். பட் அதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி தேர் இஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஆங்கிள் டு இட். ஏன்னா வந்து காஷ்மீர் அவங்களோட மேஜர் எக்கானமியே வந்து டூரிசம் பேஸ் பண்ணி தான் இருக்கு, சுற்றுலா பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்திருக்கோம், ஆர்டிகல் 370 முடிவுக்கு அப்புறமும் நம்ம பார்த்திருக்கோம். லைக் இட் ஹஸ் பீன் வெரி சேஃப் ஃபார் டூரிஸ்ட் ஸ்பெசிஃபிக்லி. இப்போ நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே சொல்லலாம். நான் வந்து ஐ வாக் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கார்கில், ஸ்ரீநகர் நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் நான் வந்து ஐ வாக்ட் அண்ட் இட் ஹஸ் பீன் வெரி சேஃப். ஸோ அதனால வந்து அங்க இருக்கிற வந்து எல்லா லைவ்லிஹுட்டும் வந்து இந்த சுற்றுலா சுத்தியே இருக்கிறதுனால வந்து ஒரு 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 ப்ராக்சி போர் இல்ல ஒரு பிரச்சனைன்னா அது வந்து மிலிட்ரி, ஆர்மி, போர், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அவங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவே தான் மோஸ்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 ரொம்ப சேஃபான பிளேஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ற இந்த பெஹல்காம், சோனாமார்க், குல்மார்க் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டூரிஸ்ட் லொகேஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த சம்மர் டைம்ல. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் நடந்தது அப்படின்னு சொல்றதே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாக்கிங். அண்ட் த ப்ரூட்டாலிட்டி. இப்ப வந்து இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த தீவிரவாதிகளுக்கு வந்து அவங்க நினைச்சிருந்தா ஒரு 100 பேரை கொண்டிருக்கலாம். ஓகே, பட் அப்படி இருந்தா வந்து அது வேற மாதிரி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் போயிருக்கும். இப்ப ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்றதுலயும் வந்து இன்னும் சில கண்ணோட்டங்கள் எப்படி வருதுன்னா, they wanted to make a statement. அதாவது இங்க நடந்த துயரத்தை வந்து மக்கள் திருப்பி பின்னாடி போய் ஊர்களுக்கு போய் அவங்க வந்து மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த இம்பாக்ட் வந்து உங்களுக்கு இன்னும் வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கும். இப்ப வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்கன்னா அந்த கதையை வந்து வெளியில சொல்றதுக்கு, அந்த துயரத்தை வெளியில சொல்றதுக்கு வந்து மக்களே இல்லை. ஏன்னா அங்க வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இல்லை. அவங்க வர்றதுக்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு, ரைட்?
ஸோ அங்க வந்து யார் ஐ விட்னஸ், ரைட்? ஸோ இது வந்து மக்களுக்கு போய் சேரணும். நாங்க இப்படி பண்றோம், நாங்க இது பேசிக்கலி சைஆப்ஸ்னு சொல்லுவோம்ல, சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ்னு. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரிசைஸா எது வந்து இந்திய மக்களை வந்து ரொம்ப அச்சுறுத்தும், எது வந்து நம்மள வந்து டீப்பா டிஸ்டர்ப் பண்ணும், அண்ட் இந்தியால வந்து எப்படி ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து கெடுக்கிறதுக்கும் வந்து அதனாலதான் அவங்க ஸ்பெசிபிக்கா வந்து ஐடி கார்டு கேட்டு உங்க மதம் என்னன்னு சொல்லி இப்ப 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 உங்களுக்கு வந்து தீவிரவாதிகளோட அட்டாக் ஒரு பக்கம், பட் இப்போ இன்னைக்கு வந்து பெரிய பேசும் பொருளா எது ஆயிருக்குன்னா இந்த மத பிரச்சனை தான். ஸோ அதுல வந்து ரெண்டு சைட்லயுமே வந்து யூ வில் ஹாவ் பீப்புள் ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர்ல. இப்போ ஹிந்து சைட்ல வந்து சில பேர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்க்க வந்து ஏதாவது கருத்து சொல்ல முடியும், அந்த சைட்ல இருந்து வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக அவங்க வந்து ஏதாவது கருத்து சொல்ல வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிவில் வார் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரதும் அவங்களோட வந்து ஒரு பெரிய நோக்கமா கருதப்படுது. ஸோ அதனால வந்து இது வெறும் ஒரு நார்மல் டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம எவ்வளவோ இடத்துல பார்த்திருக்கோம், ஒரு குண்டு வெடிப்பு பார்த்திருக்கோம், அங்க வந்து எல்லா மக்களும் வந்து தேர் ஈக்குவல். அங்க வந்து குண்டு வெடிப்புல வந்து ஒரு சார்பு மக்கள் மட்டும் வந்து பாதிக்கப்படுறது இல்லை, எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க, கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ். பட் இங்க வந்து ஸ்பெசிபிக்கா இவங்க பண்றது வந்து இப்படிதான் தெரிய வருது. லைக் இட்ஸ் அ பிளான்ட் ஆக்ஷன், நாட் ஜஸ்ட் வித் த மோட்டிவ் டு கில், பட் அதை சார்ந்து வந்து பலரிடப்பட்ட ஒரு எஃபெக்ட் வந்து இந்தியன் சொசைட்டில வந்து வரணும் அப்படின்னு தான் வந்து இவங்க சொல்லப்படுது. ஸோ அதனாலேயே வந்து இந்த மாடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எப்படி பிளான் பண்ணிருக்காங்க, அது வந்து கவர்மெண்ட் சர்க்கிள்ஸ்லயே வந்து கூட இட் இஸ் கன்சிடர்ட் வெரி ஷாக்கிங் திங், இது எப்படி நடந்திருக்குன்னு. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த நீ ஜர்க் ரியாக்ஷனும் எடுக்காம, உடனே வந்து ஒரு முடிவு எடுக்காம, ஒரு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களோட நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை ரொம்ப கிளியரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ ஃபீல் சம்வேர் எலெக்ஷன் காரணமாக நரேந்திர மோடி வந்து அவர்கள் வந்து பீகார்ல போய் பேசியிருந்தாலும் ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அவர் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. எஸ்பெஷலி அவர் வந்து பீகார் மக்களுக்கு வந்து முற்றிலும் ஹிந்திலேயே அவர் பேசிட்டு அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவர் வந்து ஆங்கிலத்துல வந்து பேசினது வந்து இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து அந்த பீகார் மக்களுக்கு மட்டும் இல்லை, பட் இட் இஸ் ஃபார் தி என்டையர் வேர்ல்ட். ஏன்னா அது வந்து அவருக்கு தெரியும் தட் எவ்ரி ஒன் வில் ஹோல்ட் தட் வேர்ட் அகேன்ஸ்ட் ஹிம். இப்ப நாளைக்கு நம்ம பக்கத்துல இருந்து இந்தியா வந்து ஒரு 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 கான்கிரீட்டான ஸ்டெப் இதுக்கு வந்து நம்ம எதிர் அடி வந்து நம்மள பாகிஸ்தானுக்கு வந்து எந்த மூலமாவது நம்ம கொடுக்கலன்னா, நாளைக்கு அவர் பேசினதுதான் வந்து திருப்பி திருப்பி காட்டப்படும். இவர் இவ்வளவு பேசினாரு, இவர் இவ்வளவு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இது என்ன வெறும் எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இவர் சொன்னாரா, இல்ல இதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே நடக்கலையேன்னு. சோ அது வந்து அவர் சொல்றாருன்னா ப்ராபப்ளி தேர் இஸ் சம்திங் தட் இஸ் இன் ஹிஸ் மைண்ட். அண்ட் நம்மளுக்கு தெரிய வந்த தகவல்களும் கூட ரொம்ப கேர்ஃபுல் பிளானிங் நடந்துட்டு இருக்கு. வி மே எக்ஸ்பெக்ட் சம்திங் வெரி கான்கிரீட். ஏன்னா இந்த வாட்டி வந்து ஒரு அவசரப்பட்டு லைக் ஒரு மினிமல் இம்பாக்டோட போகாம ஐ திங்க் தேர் வெரி கேர்ஃபுல்லி டூயிங் இட். ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் கவனத்துல இருக்கணும். ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், நம்மளுக்கு 100% இன்டெலிஜென்ஸ் கரெக்டா வந்து நம்ம ஒரு அட்டாக் பண்றோம்னா அங்க வந்து ஒரு தேவையில்லாத வெறும் பொருட்சேதல் மட்டும் இருந்து ஒரு இம்பாக்ட் இல்லாம ஒரு டெரர் கேம்ப் நம்ம டார்கெட் மிஸ் பண்ணா கூட வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபியூட்டைல் எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணப்போ பலதரப்பட்ட கிரிட்டிசிசம்ஸும் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கும் செகண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கும் த ரியாக்ஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல வந்து everyone felt it was a very big success, but second surgical strikeல வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் போய் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் there was a lot of back and forth, and நம்ம வந்து அபிநந்தன் கேஸ் கூட நம்ம பார்த்தோம், விங் கமாண்டர். ஸோ அதுல வந்து கொஞ்சம் கசப்பான அனுபவம் தான் இந்தியாவுக்கு இருந்துச்சு. அண்ட் இன்டர்நேஷனல் மீடியால கூட வந்து there was a lot of criticism about the second surgical strike. ஸோ இந்த வாட்டி அந்த லேர்னிங்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துட்டு ஐ எம் ஷூர் தேர் ஒர்க்கிங் a lot, பிகாஸ் நான் நிறைய விஷயங்கள் வெளியில ஷேர் பண்ண முடியாது, பட் whatever I've heard, it makes me believe that நிறைய வந்து எஃபர்ட் வந்து நம்ம சைட்ல இருந்து போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஃப்ரம் அ பாகிஸ்தான் ஸ்டாண்ட் பாயிண்ட், அவங்களுக்கு ஜஸ்ட் as we speak இப்போ பாலச்சிஸ்தான்ல வந்து there has been a very big பாம்பிங். அங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மி மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, அவங்களோட போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் BLA பாலோச்சி ரெபல் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து இதை பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் பாகிஸ்தான்ல இன்டர்னலாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு விதமா
இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு 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 ஓப்பனிங் தேவைப்பட்டது தான் நான் வந்து அவங்களோட ஆர்மி சீஃபோட ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறேன். And அதை தொடர்ந்து வந்து நம்ம இந்த அட்டாக் பார்த்திருக்கோம். பட் இப்ப வந்து ரெண்டு சைட்லயுமே வந்து அவங்களுக்கு எஸ்கலேஷன் வரும். ஏன்னா இப்ப அவங்களோட ஃபோக்கஸ் திருப்பி காஷ்மீருக்கு வந்துச்சுன்னா அவங்களோட ட்ரூப் ஸ்ட்ரென்த் இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் அங்க வந்து கம்மியாகும். அண்ட் அங்க வந்து ஆல்ரெடி தாலிபான் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான், ஆமா, அவங்களையும் நம்ம மறக்கவே முடியாது, டிடிபி. ஸோ அவங்களும் நிறைய பிரச்சனை குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க ஈரான் பாகிஸ்தான் பார்டர்ல பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஆல்ரெடி வந்து அவங்களோட ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்றாங்க. ஏன்னா சப்போஸ் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல ஒரு போர் வந்துருச்சுன்னா அங்க வந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து ஏன்னா ஈரான் பாகிஸ்தான் பார்டர் ரொம்ப போரஸான ஏரியா. அங்க வந்து நிறைய பேர் வந்து ரெஃப்யூஜிஸ் உள்ள வந்துருவாங்க. அண்ட் அது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட பார்டர் சீல் பண்றதாகவும் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இந்தியா பாகிஸ்தான் தவிர சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளும் வந்து தே ஆர் சென்சிங் தட் இது வந்து கொஞ்சம் சீரியஸான நிலைமை தான், இது வந்து கொஞ்சம் நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் அ பாகிஸ்தான் ஸ்டாண்ட் பாயிண்ட், ட்ரூப் மொபிலைசேஷன் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இதை அவங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு ஃபுல் லென்த் வார்க்குள்ள போயிட்டோம்னா இந்தியாவுக்கு தான் அது சாதகமா இருக்கும். பட் எங்க வந்து பாகிஸ்தானுக்கு பெனிஃபிட்னா இந்த ஷார்ட் டேர்ம் வார்ஸ், லைக் ஒரு 2 நாள், ஒரு 4 நாள், இல்ல இந்த மாதிரி. போன வாட்டி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்போ அவங்களோட F-16s வந்து திருப்பி ரிட்டாலியேட்டரி அட்டாக் பண்ணாங்க நம்மளோட ஜாக்வார்ஸ் அண்ட் பைசனுக்கு. ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு ரஃபேல்ஸ் இருக்கு, அப்ப நம்மளுக்கு ரஃபேல்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் போன வாட்டிக்கு நம்ம இப்போ கம்பேர் பண்ணிச்சு 2019 to 2025. ஸோ ரஃபேல்ஸ் இருக்கு. அண்ட் வி ஹவ் டன் அ லாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ். வந்து நம்ம பாத்தீங்கன்னா the entire Kashmir ஏரியால இன்க்ளூடிங் the Chinese side as well as the Pakistan side, Atal tunnel வேற, நிறைய ஆல் வெதர் டனல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 2019 கம்பேர் பண்றச்சு இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ தட் நம்மளோட ட்ரூப் மொபிலைசேஷன், நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து ஒரு அந்த எண்டுக்கு வந்து வார் ஃப்ரண்ட்டுக்கு போறது வந்து ரொம்ப குவிக்காவே போக முடியும். அண்ட் சப்போஸ் ஏதாவது பனி சரிவு இருந்தா இல்ல மலைச்சரிவு இருந்தா கூட நம்ம வந்து ஈஸியா வந்து ஒரு பிந்திய வருஷத்துக்கு கம்பேர் பண்றச்சு இப்போ ஃபாஸ்டா போக முடியும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணதுனால லாங் டேர்ம் வார்னு வந்துச்சுன்னா இந்தியா கேன் டெஃபினெட்லி டூ அ லாட் பெட்டர். ஸோ பாகிஸ்தான் அதை தவிர்க்க தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து டென்ஷன்ஸ் எப்படி தவிர்க்கலாம் அப்படிதான் பார்ப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க சான்ஸும் எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ட்ரூப்ஸ் வந்து மற்ற பார்டர் ஏரியாஸ்ல இருக்கிறது வந்து அவங்க திருப்பி வந்து காஷ்மீர் பக்கம் தான் கொண்டு வரணும். அதனால தான் நீங்க பாக்குறீங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் சைட்லும் அவங்க பிளான் பண்றாங்க, இன்டர்நேஷனல் பார்டர்லயும் பிளான் பண்றாங்க. ஸோ தட் இஸ் நேச்சுரல். ஏன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். இது வந்து இது அன்பார்ச்சுனேட்லி இதை எப்படி கொண்டு வந்துருவாங்கன்னா ஒரு மான பிரச்சனையா கொண்டு வந்துருவாங்க. ஒரு தேசப்பற்று, அதாவது ஒரு போர்னா எவ்வளவு அழிவு இருக்கு அதெல்லாம் தாண்டி, அண்ட் அது ரெண்டு பக்கமும் இருக்குல்ல, நம்ம இமோஷனலா ஹையா இருக்கிறச்சு அவங்கள வந்து ஒற்றிலும் முடிச்சிடணும், ஃபுல்லா ஒரு மிசைல்ஸ் எல்லாம் போட்டு வந்து தாக்கிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி அவங்களும் நினைப்பாங்க. ஸோ அது ஒரு ஜிங்கோயிசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது அப்படி வந்ததுனால இவங்க வந்து பிராக்டிகாலிட்டியை வந்து சம்டைம்ஸ் மறந்துடும். இப்ப நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு சொல்றது என்னன்னா, இந்த பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் வந்து அவர் ஆர்மி சீஃபுக்கு இருக்கிற பொசிஷனுக்கு தகுதியா இல்லாம வந்து ஒரு தப்பான வார்த்தைகளை பேசி தேவையில்லாம இந்த சிச்சுவேஷன் எஸ்கலேட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் பேசுறாங்க. லைக் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும். ஏன்னா ஒரு ஆர்மி சீஃபுக்கு தகுந்த ஒரு மரியாதையை அவர் வந்து காமிச்சுக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதுனால இது தேவையில்லாத ஒரு நீட்லெஸ் எஸ்கலேஷன் மாதிரி வந்து இந்த கட்டத்துல இப்ப நிக்குது. ஓகே, இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க, நான் அதை பற்றியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். பலுச்சிஸ்தான் லிபரேஷன் அவங்களுடைய இருக்கட்டும், ஒரு பக்கம் டிடிபி இருக்கட்டும், தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான், அவங்க வந்து தொடர்ந்து அவங்க மேலே இருக்க அக்யூசேஷனே இந்தியாவுடைய தூண்டுதலின் பேரில், இந்தியாவோட ஃபண்டிங் பேக்கிங்கின் பேரில் அவங்க வந்து பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. தாலிபானுடைய ரூலிங் டிஸ்பென்ஷன் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த தாலிபான், ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தாலிபான், அவங்களுமே கூட இந்தியாவுடைய பேரோலில் வந்துட்டாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பை இந்தியா கொடுக்குது, மணியை இந்தியா கொடுக்குது, ரொம்ப சீப்பாக அவங்க வந்து விலை போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ பாகிஸ்தான்
பாகிஸ்தானை கார்னர் பண்ணுறாங்கன்னு ஒரு லாஸ்ட் 6-7 மந்த்ஸாக நமக்கு ரிப்போர்ட்ஸ் வந்ததை பார்த்தோம். இப்போது இந்த விஷயத்தை வந்தோடனே இந்தியா வந்து பிஎல்ஏவையும் டிடிபியும் தூண்டி விட்டுருக்கும். இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து இப்போ திருப்பி அவங்களுடைய தாக்குதல்கள் அதிகரிச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தியா தன்னுடைய நடவடிக்கைகளை இங்கே தொடங்கும் அப்படின்னு ஒரு சில பார்வைகள் வருது. பாசிபிலிட்டி இருக்கா என்ன? ஸோ பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆண்டாவே வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பாலுச்சிஸ்தான் மூவ்மெண்ட்டே வந்து நம்மளோட ரா ஏஜென்சி தான் வந்து அதுக்கு பின்புலம் அப்படின்னு ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ்ல சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா என்ன இல்லை. சி எனி கண்ட்ரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காஷ்மீர் பிரச்சனையை எடுத்துப்போமே. காஷ்மீர் பிரச்சனையில ஒரு பகுதி காஷ்மீர்ல வந்து இப்ப அவங்களுக்கு பாகிஸ்தான் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்து இல்லை நாங்க பாகிஸ்தானோட வந்து நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, இட்ஸ் நேச்சுரல் ஃபார் பாகிஸ்தான் டு கிவ் அ டாசிட் சப்போர்ட். அதாவது வந்து ரொம்ப டைரக்ட் பாகிஸ்தான் வந்து டைரக்டாவே இன்வால்வ் ஆவாங்க. பட் நம்ம பாகிஸ்தான் தவிர்த்து வேற ஏதாவது நாடு எடுத்துக்கணும்னா அது வந்து அவங்க ஒரு 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 மாரல் சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து சரி இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல, ஸோ இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் தேவைன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலா கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம் யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து எங்களோட சேரணும், அதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது பண்ணோம். ஏன்னா அவங்க அந்த நாட்டுல வந்து அவங்களோட அவங்களோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து சரியா பாதுகாக்கப்படல, அவங்களோட அன்றாட வாழ்வு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூஸ்வலா அந்த கோவர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நடக்கும். ஸோ பாலுச்சிஸ்தான்ல வந்து நிறைய பேர் வந்து தே ஆக்சுவலி வாண்ட் டு பிரேக் ஃப்ரீ. ஏன்னா அவங்களோட சரித்திரத்தையே நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பாலுச்சிஸ்தான் வந்து ரொம்ப ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதிகமா உள்ள ஒரு இடம். அண்ட் பாகிஸ்தான்ல வந்து சுரண்டலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இடமா அது இருக்கு. ஆமா, எஸ்பெஷலி இப்ப வந்து இந்த சைனாவோட அந்த நியூ சில்க் ரூட் பண்றாங்க இல்லையா, சோ அதுல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாலுச்சிஸ்தான் ஏரியால அந்த மக்களோட நிலத்தை வந்து அபகரிச்சு எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அதுல வந்து அவங்களுக்கு தேவையான வேல்யூ வந்து அதுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா கவர்மெண்ட் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி நிறைய சுரண்டப்பட்ட இடம் தான் பாலுச்சிஸ்தான். அண்ட் ஈவன் சில பேர் வந்து ஒரு நியாயமான முறையில ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு டெமோக்ராட்டிக் வேல ப்ரொடெஸ்ட் பண்ணா கூட they get picked up by people in plain clothes. அதாவது வந்து நம்ம ஊர்ல மஃப்டின்னு சொல்லுவோம்ல, மஃப்டி போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கலர்ட் க்ளோத்ஸ்ல வந்து ஒரு யூனிஃபார்மே போடாம. பட் அவங்க வந்து அதே மாதிரிதான் வந்து காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் ஒரு மெயின் சிட்டிஸ்ல படிக்கிறவங்க எல்லாம் கூட they get picked up. அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்க போனாங்க, என்ன ஆச்சு, எதுவுமே தெரியாம போயிடுது. ஏன்னா ஒன்லி ரீசன் இஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வேல வந்து போராடி இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் லீடர்ஸா இருப்பாங்க, பாலுச்சிஸ்தான் மக்களா இருப்பாங்க. அந்த மாதிரி போராட்டம் கூட எக்கச்சக்கமா வந்து இவங்க வந்து தடுத்திருக்காங்க. அது முறியடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து நிறைய பேர் பாலுச்சிஸ்தான்ல வந்து டெய்லியே வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு இவர் வந்து 6 மாசமா காணோம், இவர் வந்து 1 வருஷமா காணோம் அப்படின்னு வந்து தே கீப் மேக்கிங் தேர் ப்ளீஸ். பட் அதுக்கு வந்து ஒரு செவிசாய்ப்பும் இல்ல, ஒரு அப்டேட் எதுவுமே வராது. ஏன்னா இதெல்லாம் வந்து அண்டர் த லா, தே ஆர் நாட் அபவ் த லா. ஸோ இது வந்து உங்களுக்கு நேச்சுரலா எந்த அப்டேட்டுமே வராது. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்தியா தரப்புல இருந்து வந்து அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பேச்சுவார்த்தைகள் இருக்கும். டிப்ளமசி ஒர்க்ஸ் இன் எவ்ரி வேல. ஒரு இன்ஃபார்மலா வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் சப்போர்ட் ஆஃபர் பண்ணலாம் அந்த மாதிரி. பட் நீங்க டிபிக்கலா வந்து எதை வச்சு நீங்க வந்து எவிடன்சஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க? சப்போஸ் பாலுச்சிஸ்தானுக்கு வந்து ஆர்ம்ஸ் சப்ளையர் இல்ல ஃபைனான்சியல் சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது டைரக்டான இன்வால்வ்மெண்ட் வந்து இந்தியன் சைட்லயோ ரா சைட்லயோ இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் சம்திங் தட் இஸ் வொர்த் டாக்கிங். பட் அதை தவிர்த்து இவங்களை அப்போஸ் பண்றதுக்காகவே வந்து அது காரணமே வந்து அதனால வந்து இந்தியா தான் காரணம், இந்தியா தான். ஏன்னா பாகிஸ்தான் இந்தியா பிடிக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் இப்ப பாகிஸ்தான்ல கராச்சியில லாகூர்ல ஏதாவது குண்டு வெடிச்சா கூட வந்து இவங்க வந்து நேச்சுரலா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து அவங்க ரா ஏஜென்சி தான் குற்றச்சாட்டுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பழகி போச்சு. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்தியாவில கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எவ்ரி டைம் வி ஆர் ப்ரொவைடிங் எவிடன்ஸ், அதுதான் மேட்டர். 26/11 அப்புறம் அந்த ராணா எக்ஸ்ட்ரடிஷன் வர அளவுக்கு நம்ம வந்து இனஃப் ப்ரூஃப் நம்ம வந்து சப்மிட் பண்ணது இல்லைன்னா அமெரிக்கா வில் நாட் அக்ரி டு எக்ஸ்ட்ரடிஷன் ரிக்வெஸ்ட் அவ்வளோ ஈஸியா. ஸோ அதை வந்து மக்கள் பார்க்கணும். நம்ம இவ்வளோ ப்ரூஃப் இவ்வளோ வருஷம் கொடுத்ததுக்காக தான் அதை அக்னாலேஜ் பண்ணி கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் ஹெட்லிக்கு கூட நம்ம வந்து
இன் பர்சன் ஆக்சஸ் கிடைச்சது. அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராடேட் பண்ண முடியல. பட் ராணாவோட எக்ஸாம்பிள் இஸ் a வெரி பிக் எக்ஸாம்பிள். ஏன்னா we have close to around 75 extradition requests with அமெரிக்கா. அதுல நிறைய ஃபைனான்சியல் கிரைம்ஸ் இருக்கும். டெரரிசம் சார்ந்து ஒரு 7-8 தான் இருக்கு. பட் அதுல வந்து ராணா எக்ஸ்ட்ரடிஷன் வந்து ரொம்ப முக்கியமான மைல்ஸ்டோன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி given the evidence. ஸோ அதனால வந்து இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தாலிபான் ஃபார் எக்ஸாம்பிள். தாலிபான் வந்து இவங்க தான் வளர்த்து விட்டதே. நம்ம பின்லாடன் இஸ் த பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹி வாஸ் பார்ட் ஆஃப் அல்கொய்தா. அண்ட் அப்போ வந்து அது ஒரு லாலெஸ் ஸ்டேட்டா இருந்துச்சு ஆப்கானிஸ்தான். அண்ட் தென் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஓடி வந்தாரு. அண்ட் தென் அபட்டோபாட் அந்த வீடு நம்மளுக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கும். அது ஒரு 10 மீட்டருக்கு மேல ஒரு வால்ஸ் ஃபுல்லி கவர்ட். நீங்க பின்லாடன் இல்லைன்னு தெரிஞ்சா கூட நீங்க வெளியில இருந்து பாக்குறச்சு அட்லீஸ்ட் சம் ஒன் ஹை ப்ரொஃபைல் இஸ் லிவிங் தேர். அண்ட் பக்கத்திலேயே வந்து ஆர்மி கேம்ப். ஓகேவா? ஸோ இதுல வந்து அமெரிக்கா வந்து அவரை வந்து கொல்றது வரைக்கும் எங்களுக்கு இவர் இங்க இருந்தாருன்னே தெரியாதுன்னு சொல்றதுல வந்து இதை விட ஒரு ஒயிட் லை வந்து நம்ம எங்கேயுமே கேள்விப்பட முடியாது. ஸோ அதுதான் அவங்களோட அது. அண்ட் சி ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஈக்குவேஷன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல வந்து அந்த டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து நாங்க தாலிபானை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் சொல்லி இவங்களுக்கு வந்து அமெரிக்கால இருந்து ஃபண்டிங் வந்துச்சு. ஏன்னா தே கெப்ட் ஆன் சேயிங் தட் வி ஆர் ஆல்சோ விக்டிம்ஸ் ஆஃப் டெரர். ஸோ நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏன்னா அமெரிக்கா வந்து தேவர் யூசிங் அமெரிக்கன் எம்பசி இன் பாகிஸ்தான் வாஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஏன்னா அப்ப வந்து ஆப்கானிஸ்தானை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து இங்க நிறைய பேர் அமெரிக்கா எம்பசில வந்து பாகிஸ்தான்ல வந்து தங்கியிருப்பாங்க. அண்ட் ஸோ தே வாண்டட் அ லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அதனால பாகிஸ்தானுக்கு வந்து அந்த பணம் வாங்குறது ரொம்ப ஈஸியா போச்சு. ஸோ எவர் சின்ஸ் பைடன்ஸ் ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் டிசைடட் தட் we are not going to invest anymore in these wars. ஏன்னா நம்மளுக்கு அது யூஸே இல்லை. எங்கேயோ போய் ஆப்கானிஸ்தான், எங்கேயோ போய் ஈரான்ல போய் ஈராக்ல போய் எதுக்கு நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொன்னா அவர் பாலிசி சேஞ்ச்னால இவங்க பெருசா அடி வாங்கினாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் கட் ஆயிடுச்சு. அண்ட் தென் தாலிபான் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு டோட்டலாவே ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா தாலிபான் இஸ் ஆல்ரெடி பீன் ரெகக்னைஸ். அண்ட் வாட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, அவர் கத்தார் நாடை வந்து புரோக்கரா வச்சுட்டாரு, பாகிஸ்தானை வைக்கல. ஸோ கத்தாரை வச்சுட்டு அவர் டைரக்டாவே he started having discussions, American officials having direct discussions with Afghanistan Taliban leaders themselves. ஸோ அங்க வந்து அந்த பாகிஸ்தானுக்கு அந்த புரோக்கரிங் பவர் வந்து டோட்டலா கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் they could not expect anything. And then அமெரிக்கன் ட்ரூப்ஸ் கிளம்பினதுக்கு அப்புறம் இட்ஸ் அப்சல்யூட்லி தாலிபான் ஆல் த வே இன் ஆப்கானிஸ்தான். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா தாலிபான்லயே பிரச்சனை. நவ் தாலிபான் இஸ் லுக்கிங் டு அந்த பார்டர் ஏரியாஸ்னா அவங்க பாக்குறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் சரியா ரூல் பண்றது இல்ல, நம்ம இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஏன்னா தாலிபானுக்கு தேர் ஈவன் லுக்கிங் அட் கிரியேட்டிங் அ ஷரியா லேண்ட் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ அவங்களுக்கு நேச்சுரலா அங்க ஒரு ஃபிரிக்ஷன். தேரிக் தாலிபான் ஹேஸ் வெரி குட் சப்போர்ட் அமாங்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆல்சோ. ஸோ நிறைய தடவை வந்து இவங்க பாகிஸ்தான்ல அட்டாக்ஸ் பண்ணிட்டு they get into the Afghanistan border. So அப்போ வந்து பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் பார்டர்ல போய் சேஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஆமா, டியூரண்ட் லைன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்ல வந்து இந்தியா எங்கேயுமே வரல. சரி, இந்தியா வந்து ஒன்லி ரீசன் தாலிபான் ஹேஸ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் இந்தியா ஃப்ரம் அ பேக் ட்ராப் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இந்தியா வந்து தாலிபானுக்கு வந்து எதோ டைரக்ட் காம்படிட்டர் கிடையாது. அண்ட் தேர் இஸ் அன் அமௌண்ட் ஆஃப் குட்வில் அமாங் த பீப்புள் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஃபார் இந்தியா. இப்ப நம்ம கிரிக்கெட்டே பார்த்துக்கோமே, அதுவே வந்து ஒரு பெரிய சாஃப்ட் பவர். யூ ஹேவ் சோ மெனி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ் பிளேயிங் in India. You even have Noor Ahmed playing for Chennai Super Kings. So அந்த ஈக்குவேஷன் பாருங்க வர்சஸ் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பாருங்க, அங்க வந்து எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அனிமாசிட்டி இருக்கு. ஸோ அது கிரிக்கெட்டே ஒரு சாஃப்ட் பவர். இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஆப்கானிஸ்தான்ல கூட வந்து நம்ம பாலிவுட் மூவிஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ தட் ஆக்டட் அஸ் அ சாஃப்ட் பவர். அண்ட் ஈரான்ல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி ஒரு காலத்துல விசிட் பண்றச்சு தேவர் சோ ஹாப்பி சீங் இந்திரா காந்தி. அதுக்கப்புறமே நிறைய பேர் அந்த அவங்களோட பொண்களுக்கு வந்து இந்திரான்னு பேர் வச்சதா வந்து ஒரு கதை கூட இருக்கு ஹிஸ்டரியில. ஸோ இதெல்லாமே சாஃப்ட் பவர். ஸோ நம்மளுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் நிறைய சாஃப்ட் பவர் இருக்கு. அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ஆப்கானிஸ்தான்.
அதை நம்ம மறக்கவே கூடாது. இதெல்லாம் பயன்படுத்தி இந்தியா ஒரு டூ ஃப்ரண்ட் ஒரு அட்டாக் ஆன் பாகிஸ்தான் செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போகுமா? கோஆர்டினேட்டட் அட்டாக், ஒரு பக்கம் வந்து டிடிபி பிஎல்ஏ அவங்களுடைய சப்போர்ட் மூலியமா அடிக்கிறது, இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு எல்ஓசியில் கொஞ்சம் அக்ரெஷன் காட்டி அதன் மூலியமா நம்மளுடைய ஸ்ட்ரைக்ஸையோ ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸையோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையோ இல்லை ஏர் ஸ்ட்ரைக்கையோ பண்ணுறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த பக்கத்தை ஆக்டிவாக வச்சுட்டு இந்த பக்கத்தில் நம்ம ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸில் நம்ம இங்கே அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா உண்மையா? அது ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி இருக்குன்னு வேணா சொல்லலாம். See, I don't think பாகிஸ்தான் பண்ண தப்ப இந்தியா பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன தப்புனா, தீவிரவாதிகளை உங்களுக்கு சார்ந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்க பின்னாடியே வந்துருவாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம டைரக்டா வந்து இவங்களை வந்து ஈவன் தாலிபான் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ தாலிபான் வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நாளைக்கு நம்மளுக்கு அவங்க பிரச்சனை. தாலிபான் கேன் ஈஸிலி ஜாயின் வித் அல்கேதா ஒன் டே அண்ட் தென் அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதுல்ல. தாலிபான் அல்கேதாவோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். அவங்க எதிரிகள் கிடையாது. they are very much together, and bin Laden காலத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். So and with the Haqqani networks, you never know. So நம்ம வந்து எப்பவுமே பேக் சேனல் டாக்ஸ்ல வந்து அந்த முறையில வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு இருப்போம், ஒரு நல்ல வச்சுட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி டைரக்டா பாகிஸ்தான் மாதிரி நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம நிறுத்திப்போம் தான் நான் நினைக்கிறேன். லைக் ஒரு டாசிட் சப்போர்ட் அகைன் நம்ம பிஎல்ஏக்கு கொடுக்குற மாதிரி. பட் அவ்வளவு டைரக்டா நம்ம 2-pronged அட்டாக் பண்ணோம்னா நாளைக்கு அது நம்மளுக்கே கூட பிரச்சனையா முடியக்கூடும். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் சம்திங் தட் வி வில் கன்சிடர். கொஞ்சம் ரிஸ்கி கூட. ஓகே, இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் பார்த்தேன். நான் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வைண்ட் அப் பண்ணுறேன். நான் அதில் முக்கியமான விஷயமே நான் கேட்கணும்னு நினைக்கிறது இதுதான். ராவல்பிண்டியில் இருந்து ஏகப்பட்ட பாகிஸ்தானுடைய டெப்ளாய்மெண்ட் ட்ரூப்ஸ் ஆஸ் வெல் அஸ் டேங்க்ஸ் போன்றவையெல்லாம் வந்து நிறைய சாரையாக உங்களுக்கு வந்து பெரிய பெரிய லாரியில் கொண்டு செல்றத வீடியோஸ் வந்து ஒரு அன்வெரிஃபைடு அன்ஆத்தென்டிஃபைடு வீடியோ. பட் ஆனால் இது வந்து கிரெடிபிளான ஒரு ஓசன்ட் மீடியா கிட்டேருந்து நம்ம வருது. நிறைய ஓசன்ட் மீடியா அதை கேரி பண்ணதை பார்க்குறோம். அப்படி இருக்கா அது எல்லாமே வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்ஓசி ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் பார்டர் இதை தான் இந்த இடத்துல தான் அவங்க டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தகவல் வருது. அதே போல் உங்களுக்கு ஏகப்பட்ட முக்கியமான யார்கான் ஸ்டேஷன் அங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஜெட் மூவ்மெண்ட் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க உங்களுக்கு பாகிஸ்தான் எக்ஸ்பெக்டிங் சம்திங் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் இந்தியா அதை கொடுக்க ரெடியாக இருக்கா? ஏன் இவங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஏதாவது இன்டெல் கிடச்சிருக்கா? இல்ல நான் சொன்ன மாதிரி தான் எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங். இப்ப அதான் சொன்னேன்ல, இந்தியா பாகிஸ்தானை தவிர்த்து கண்ட்ரிஸ் லைக் ஈரான் அவங்களும் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த இப்ப சில விஷயங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்ஸ் ஒரு கிரே ஏரியாவும் இருக்கு. நான் வந்து இந்த டெப்ளாய்மெண்ட்னு கேட்கும்போது இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ இல்லை ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கோ அதுனா அதோட முடிஞ்சிடும். ஒரு 2 ஏர்கிராஃப்ட் அனுப்புவாங்க, ஒரு டாக் ஃபைட் நடக்கும், நம்ம புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் ஒரு 1 day 2 day அஃபேர், பதட்டம் கண்டிப்பா இருக்கும், புரிஞ்சுக்கலாம். பட் இது ப்ரோலாங்டு வாருக்கு ஏற்ற மாதிரி டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கேன்றது என்னோட கொஸ்டின். இல்ல அதுதான் நான் முதல்ல உங்கள்ட்ட சொன்னேன். ஒரு இந்த மாதிரி ஒரு டாக் ஃபைட்டு இல்ல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு லிமிட்டெட் வார்ஃபேர்னா அது வந்து பாகிஸ்தானுக்கு சாதகமா முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து நிறைய சைஆப்ஸ் பண்ணிட்டு இந்தியா வந்து எங்களை எங்கேயுமே தாக்கல, எங்களுக்கு வந்து ஒரு சேதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூ ஹேவ் தட் என்டையர் என்ன சொல்றது they have their ecosystem, பாகிஸ்தான் ecosystem. அது அமெரிக்கா இருக்கட்டும், யூகேல இருக்கட்டும், கனடால இருக்கட்டும். இப்ப கனடாவோட ரியாக்ஷன் பார்த்தே உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற பாகிஸ்தானி கண்டின்ஜென்ட் வந்து அவங்க ஓட் பேஸ்க்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. கனடா வந்து இருக்கிறதுலயே ரொம்ப வெறும் மியூட்டட் ரெஸ்பான்ஸ் தான் அவங்க சைட்ல இருந்து ஃபார் திஸ் பஹல்கான் அட்டாக். ஸோ அதுலயே நம்மளுக்கு தெரியும் பாகிஸ்தான் கம்யூனிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் அக்ராஸ் த குளோப். அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் வாஸ் வெரி வோக்கல். பட் நீங்க கனடாவோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும். அண்ட் ஃபியூ அதர் கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ யூகேல வந்து தே ஹேவ் அ வெரி பிக் கண்டின்ஜென்ட், பாகிஸ்தான் கண்டின்ஜென்ட். ஸோ அங்கெல்லாம் வந்து இங்க குவிக்கா இவங்க வந்து மெசேஜ் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்தியா வந்து ஃபெயிலியர், அவங்களோட சர்ஜிக்கல் அட்டாக் ஃபெயிலியர் அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து அதுதான் சொன்னேன். ஸோ இந்தியா இஸ் லுக்கிங் அட் அ வெரி ஃபர்ம் ரெஸ்பான்ஸ். அந்த மாதிரி ஒரு சின்ன அட்டாக் மட்டும் இல்லாம ஐ திங்க் தேர் ப்ரிப்பேரிங் ஃபார் சம்திங் ரியலி ரியலி ஹியூஜ். ஸோ அந்த பட்சத்துல வந்து தேர் இஸ் அ டெண்டன்சி for Pakistan to prepare in a more bigger manner. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்னா யூஸ்வலா வந்து இந்த ஹையஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் உலகெங்கும் அவங்களுக்கு வந்து இவங்க இந்தியன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்றோம், இந்த மாதிரி நாங்க வந்து ரொம்ப ஒரு கடுமையான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறோம், இது உங்கள்ட்ட முதல்லயே சொல்லிடுறோம் அப்படின்னு. அது ஒரு ஃபியூ கீ கண்ட்ரீஸ் இருக்கும், லைக் டெஃபினட்டா குவாடுக்கு தெரியும் சொல்லுவாங்க அவங்களுக்கு.
ஆமா. சோ அந்த மாதிரி வந்து நம்ம டெஃபினட்டா நம்ம குவாடுக்கு சொல்லிருவோம். அண்ட் தென் there'll be a few other countries which we will take into confidence. கண்டிப்பா கனடா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நம்ம சொல்ல மாட்டோம். பட் countries which are very very supportive for us, for example France, USA, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நம்ம டெஃபினட்டா கன்வே பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சு சில சேட்டர் நடக்கும். ஸோ இப்போ ஈரான் வந்து அவங்க பார்டரே வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்கன்னா வெறும் ஒரு 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 சின்ன ஒரு 1 or 2 day ஃபைட்டுக்கு வந்து அவங்க நேச்சுரலா அது பண்ண தேவையில்லை. when you are doing that, it means you are going to prepare for an influx of refugees. அகதிகள் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அண்ட் நம்ம பக்கம் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நீங்க பார்டர்ல வந்து திடீர்னு அவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க. ஸோ ப்ராபப்ளி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் பிக். அண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சுன்னு வந்து நேற்று கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் தட், ஏன்னா நம்ம சைட்ல இருந்து we have started identifying areas in பாகிஸ்தான்ல பஞ்சாப் ஏரியா இருக்கு அண்ட் கராச்சி. இப்ப நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் நேத்தே வந்து இட் செட் சேல். அண்ட் இப்ப நீங்க பங்களாதேஷ் வார் டைப்ல பாத்தீங்கன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி டிட். நம்ம டைரக்டா போய் அவங்களோட ஷிப்ஸை வந்து அங்கேயே லாக் பண்ணிட்டோம் கராச்சியில. என்டையர் கராச்சி வாஸ் அண்டர் இந்தியாஸ் கண்ட்ரோல். அது நம்ம நேவல் ஷிப்ஸ் மூலமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஸோ அது அவங்களுக்கு பழைய ஞாபகங்களும் வந்திருக்கலாம் நேற்று. அதனால ஸோ தேவர் ஆல்சோ டூயிங் தேர் ஓன் மிசைல் டெஸ்டிங். அவங்களும் வந்து நோ ஃபிளைங் ஜோன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த மிசைல் டெஸ்ட்லாம் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்லி டு அவங்களோட பர்சனல் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் மக்களுக்கும் தெரியணும்ல, பாகிஸ்தான் ஆர்மி ஏதாவது பண்ணாதான் அவங்களுக்கும் வந்து ஓகே நம்ம சேஃபா இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்டிக்ஸும் இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபைனல் கொஸ்டின் சார். நீங்கள் எடுத்த அதே லைனில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டு வைண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிக்கர் மேனரில் இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் இருக்குன்றீங்க. ஒரு செமி கன்வென்ஷனல் வார் ஆர் லிமிட்டட் வார்க்கு போய் முடிய வாய்ப்பு இருக்கும்? I think it purely depends on Pakistan's response தான். இப்ப நம்ம வந்து அடிக்க போறோம், அது ஆல்மோஸ்ட் நம்ம உறுதின்னு எதுவுமே சொல்ல முடியாது. நாளைக்கு திடீர்னு ஏதாவது கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கலாம் பொலிட்டிக்கலா. பட் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறோம் தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. when I say நம்பிட்டு இருக்காங்க, I'm talking about the government circles and the armed forces groupsல வந்து நிறைய பேர் they are sure that India is going to give a reply. பட் இது எவ்வளவு தூரம் வந்து ப்ரொலாங் ஆகும், இது எவ்வளவு நாள் நடக்கும், அது வந்து பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்கு. இப்ப நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிற டார்கெட் எல்லாம் நம்ம அடிச்சுட்டோம், நம்மளுக்கு பெருசான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அதை முடிச்சுட்டு அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும், குவிக்கா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். பட் பாகிஸ்தானும் கான்ஸ்டன்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தென் யூ டோன்ட் நோ இது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகணும். பட் லைக் what I always feel, இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு கார்கில் வார் மாதிரி ஆகுன்றது வந்து நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு நீண்ட வாரா இருக்காதுதான் நான் நினைக்கிறேன். பட் இட் will be a befitting response is what we believe from the Indian side. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப முக்கியமான அடுத்த சில நாட்கள் இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நமக்கு இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த அப்டேட்ஸை சொல்லிட்டு வரீங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டோட சந்திப்போம். இத்தனை நம்மளோட இருந்து பல விஷயம் விரிவாக தெளிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. Thank you.